ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து வெக்டார் கேல்குலஸ் பேப்பரில் லைன் இன்டெக்ரல் சாப்டரில் உள்ள ப்ராப்ளம்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, இவாலுவேட் டபுள் இன்டெக்ரல் ஏ டாட் என் இன்ட்டு டிஎஸ் இஃப் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஒய்இசட் இன்ட்டு ஐ வெக்டர் plus 2y square into j vector plus xz square into k vector, and s is the surface of the cylinder. X square plus y square is equal to 9 contained in the first octant between the planes z equal to 0 and z equal to 2. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, இவாலுவேட் டபுள் இன்டெக்ரல் ஏ டாட் என் இன்ட்டு டிஎஸ். எப்பவும் போல் ஏ டாட் என் இன்ட்டு டிஎஸ் அப்படிங்கிறத தான் நம்ம இவாலுவேட் பண்ணணும். இதை வந்து ஃபஸ்ட் ஆக்டென்ட்டில் இந்த சிலிண்டர் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஆக்டென்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால டிஎஸ்ஸுங்கிறது வந்து டிஎக்ஸ் டிஒய்யை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது. டிஎஸ் வந்து டிஎக்ஸ் டிஇசட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதுன்னு இங்கே சொல்லலாம். ஏன்னா சிலிண்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படிங்கிறதுனால எண்ணை வந்து எப்படி எடுப்போம் அப்படின்னா வந்து டெல் பை பை மாடுலஸ் ஆஃப் டெல் பை அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ டெல் பை தேவை அப்படிங்கிறதுனால இந்த வேல்யூவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம் பையா அப்படின்ட்டு. ஸோ கிவன் பை இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேருந்து வந்து டெல் பை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஏற்கனவே. ஸோ டெல் பையோட வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அது 2xi ப்ளஸ் 2yj அப்படின்ட்டு கண்டுச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் என் வெக்டாரோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா வந்து அது டெல் பை பை மாடுலஸ் ஆஃப் டெல் பை அப்படிங்கிறது. ஸோ மாடுலஸ் ஆஃப் டெல் பை அப்படின்னா அது ஸ்கொயரோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ டெல் பை அப்படிங்கிறது என்னது கிடச்சிது அப்படின்னா 2 bracket xi ப்ளஸ் ஒய்ஜே அப்படின்ட்டு கிடச்சிது, டிவைடட் பை ரூட் ஆஃப் 2x the whole square plus 2y the whole square அப்படின்ட்டு கிடச்சிருக்கிறோம். ஸோ 2 ஸ்கொயர் வந்து 4 ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தால் 2 அப்படின்ட்டு வருமா. அப்போ 2 bracket ஆஃப் xi ப்ளஸ் ஒய்ஜே டிவைடட் பை 2 into root of x square plus y square அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிடுங்க. அதனால தான் உங்களுக்கு xi plus yj by root of x square plus y square அப்படின்ட்டு இருக்குது. பட் root of x square plus y squareோட வேல்யூ வந்து 9 அப்படின்ட்டு நமக்கு கொஸ்டின்லேருந்து தெரியும். அதனால இதை போடுவோம். ஸோ xi plus yj by 3 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ டிஎஸ் பார்க்கணும். ஸோ டிஎஸ்ஸுங்கிறது வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆக்டென்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டாலுமே இது பையோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குதா. ஸோ அதனால நம்ம என்ன எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா டிஎஸ்ஸை வந்து டிஎக்ஸ் டிஇசட் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ டிஎக்ஸ் டிஇசட்னு சூஸ் பண்ணோன்னா டினாமினேட்டரில் இருக்கக்கூடியது என் டாட் ஜேங்கிறது தான். ஸோ உங்களுக்கு வந்து dx dz பை n டாட் ஜேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதானே உங்களுக்கு n. இதுக்கு டாட் ப்ராடக்ட் ஜே போடணும். ஜேங்கிற டாட் ப்ராடக்ட் போட்டிங்கன்னா ஜே டாட் ஜே வந்து 1, அதனால y பை 3 அப்படின்ட்டு கிடைக்கும் n டாட் ஜேவோட வேல்யூ. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது dx dz பை y பை 3. ஸோ நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 3 இன்ட்டு dx dz பை y அப்படின்ட்டு கிடச்சிடும். ஸோ இப்போ ஏ டாட் என் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லிமிட்டை பார்த்துருவோம். ஸோ நீங்கள் லிமிட்டை பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இசட்டோட லிமிட்டை தான் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு காரணம். நமக்கு வந்து இசட்டோட லிமிட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம டிஎக்ஸ் டிஒய்யை வந்து சூஸ் பண்ண முடியாது டிஎஸ்ஸை. ஸோ நமக்கு இசட்டோட லிமிட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே டிஎக்ஸ் டிஇசட்டுங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இசட்டோட வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால தான் இது டிஎக்ஸ் டிஇசட் அப்படின்ட்டு ஆக்சஸாக சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இசட்டோட லிமிட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 2 அப்படின்ட்டு இதுலேருந்து சொல்லிடலாம். அதுக்கப்புறம் கொடுத்துருக்குற இந்த பையோட வேல்யூலேருந்து ஒய்க்கு பதிலாக 0 போடுங்க. ஸோ ஒய்க்கு பதிலாக 0 போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 3 அப்படின்ட்டு கிடச்சிருமா. ஸோ எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 3 அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ வந்து கொஸ்டினில் இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏவோட வேல்யூ வந்து yz இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் 2y ஸ்கொயர் இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் xz ஸ்கொயர் இன்ட்டு கே வெக்டர் டாட் என் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமா xy ப்ளஸ் yj பை 3 அப்படின்ட்டு இதை போட்டுடலாம். டிஎஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோமா dx dz பை y இன்ட்டு 3 அப்படின்ட்டு. ஸோ அதையும் வந்து நம்ம
ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் 3 வந்து கேன்சல் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கே வெக்டரே இல்லைங்கிறதுனால இந்த டேர்ம் வராது. இது போக ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ரிமைனிங் 2 டேர்ம்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது இதை மாதிரி கிடைக்கும். டிவைடட் பை ஒய் இருக்குல்ல, அதை தான் டினாமினேட்டரில் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஒய்யை தான் வந்து நம்ம டினாமினேட்டரில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ மேலேருந்து ஒய்யை நீங்கள் பொதுவாக எடுத்து கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் XZ வரும், செகண்ட் டேர்மில் வந்து 2y² அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இது போக வந்து XZ dx dz அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ XZ + 2y² இருக்குதா? ஸோ நமக்கு லிமிட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் x and z. அதனால ஒய்யை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா x² + y² = 9 அப்படிங்கிறது வந்து தெரியும். அப்போ இதுலேருந்து வந்து y² = 9 - x² அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அதுதான் இந்த வேல்யூ. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை உள்ள மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை மாதிரி கிடச்சிரும். ஸோ இதை மாதிரி கிடச்சிருச்சு அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு என்ன செய்யணும், எக்ஸுக்கு வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இசட் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை இன்டகிரேட் பண்ணோன்னா x²/2 ப்ளஸ் ரெண்டாவது டேர்மில் 18 அப்படியே வச்சுக்கிட்டு டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு -2 அப்படியே வச்சுக்கிட்டு x² இன்டகிரேட் பண்ணால் x³ அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது இசட் x²/2 18x - 2x³ ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்போம். இசட் x²/2 18x - 2x³ அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு லிமிட் 0 to 3. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டு இதை மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்னா இதை வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டுக்கு இன்டகிரேட் பண்ணணும். ஸோ Z²/2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஏற்கனவே 9/2 ஒன்று இருக்குது. இசட்டை இன்டகிரேட் பண்ணால் Z²/2. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து 9Z²/4 அப்படின்ட்டு கிடைக்கும். 36 × dz இன்டகிரேட் பண்ணால் இசட் அப்படின்ட்டு கிடைச்சிரும். ஸோ இசட்டுக்கு லிமிட் 0 to 2. அதை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 81 அப்படின்ட்டு கிடைக்கணும். ஸோ ∬A.n × ds = 81 அப்படின்ட்டு கிடைக்கும் இந்த ப்ராப்ளமுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா evaluate A.n × ds if A vector is equal to z × I vector plus x × j vector minus yz² × k vector and S is the surface contour of the cylinder x² plus y² is equal to 1 contained in the first octant between the planes z = 0, z = 2. ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ இங்கேயுமே வந்து என்னதுன்னா மேலே உள்ள ப்ராப்ளம் மாதிரியே தான். evaluate A.n × ds அதை கேட்டிருக்காங்க. எஸ்ங்கிறது வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர், இந்த சிலிண்டரை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டைன்ட் இந்த ஃபஸ்ட்டு ஆக்டன்ட்டு தான். ஆனால் பிளேன்ஸ் வந்து இசட் ஆக்சிஸை பொறுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிளேன்ஸ் வந்து இசட் ஆக்சிஸை பொறுத்து கொடுத்துருக்கிறதுனால இங்கேயும் நம்ம டிஎஸ்ஸை என்னென்னு சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா dx dz/n.j அப்படின்ட்டு சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இசட் ஆக்சிஸ் இருக்கிறதுனால தான் இதை வந்து இப்படி சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்குற கொஸ்டின்லேருந்து பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா x² + y² - 1 அப்படிங்கிறது. ஸோ இதான சிலிண்டரு. ஸோ என்னுக்கு ஃபார்முலா தெரியும், ∇π/mod⁡ அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ∇π என்னது வரும் அப்படின்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ இங்கேயுமே இசட் டேர்ம் இல்லைங்கிறதுனால 2 டேர்ம்ஸ் தான் வரும். 2xi × j 2x × I + 2y × j அப்படின்ட்டு. ஸோ மேலே சொன்ன ப்ராப்ளம் மாதிரியே தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இங்கேயும் n வெக்டாரோட வேல்யூ வந்து xi + yj, அங்கே வந்து x² + y² = 9 அப்படின்னு இருந்ததுனால நமக்கு டினாமினேட்டரில் 3ன்னு கிடச்சிது. இங்கே =1ன்னு இருக்கிறதுனால டினாமினேட்டரில் 1 தான் கிடைக்கும். அதனால xi + yj அப்படின்ட்டு போட்டிருப்போம். அப்போ n.j டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா yங்கிற வேல்யூ மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ டினாமினேட்டரில் வந்து dx dz/y அப்படிங்கிறத மட்டும் நம்ம போடுவோம். ஸோ இதுதான் வந்து டிஎஸும் வேல்யூ. ஸோ லிமிட் பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம்ல, இசட்டோட லிமிட் வந்து 0 to 2ன்னு கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் x² + y² = 1. இதில் y²க்கு பதிலாக நீங்கள் yக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா x² = 1. அப்போ எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூவே வந்து நம்ம 1 அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ x வேரிஸ் ஃப்ரம் 0 to 1 அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லுவோம்.
ஸோ இது சொல்லியாச்சு அப்படின்னா இப்போ டபுள் இன்டெக்ரல் ஏ டாட் என் இன்ட்டு டிஎஸ் இதனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஏ வெக்டாரோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. டாட் என்னோட வேல்யூ நம்ம எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம். டிஎஸ்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் டிஇசட் பை ஒய் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ இதுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தால் 2 டேர்ம்ஸ் மட்டும் வருமா? ஸோ அந்த 2 டேர்ம்ஸ் என்னது அப்படின்னா எக்ஸ்இசட் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை ஒய் இன்ட்டு டிஇசட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிதுன்னா ஒய்யை தனித்தனியாக டிவைட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ்இசட் பை ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஇசட் டிஎக்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் என்ன வேல்யூ எழுதியிருக்கிறீங்களோ இதனோட லிமிட்டை தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து போடணும். ஸோ அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒய் இருக்கக்கூடாது. அதனால ஒய்யை வந்து நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது படி ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். பட் இங்கே ஒய்ன்னு இருக்கிறதுனால ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் அந்த டேர்ம் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா எக்ஸ் ஜெட் ஸ்கொயர் பை 2 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இசட், அதாவது இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு டேர்மில் அப்படியே வச்சுக்கோங்க. இது போக இந்த இசட்டை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இசட் ஸ்கொயர் பை 2 அப்படின்ட்டு கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு டிஇசட்டை இன்டகிரேட் பண்ணோன்னா இசட். ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த ஸ்டெப்பில் வந்து எழுதியிருக்கோம். எக்ஸ் இசட் ஸ்கொயர் பை 2 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இசட் அப்படின்ட்டு. பட் இசட்டோட லிமிட்டு வந்து 0 to 2. அப்போ நீங்கள் இசட்டுக்கு பதிலாக 2 அப்படிங்கிறத வந்து போடணும். ஸோ இசட்டுக்கு பதிலாக 2ன்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இசட்டுக்கு பதிலாக 2ன்னு போடும்போது 2x பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்ட்டு வந்து கிடச்சிருக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணணுமா? ஸோ இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே உள்ளதோட இன்டகிரேஷன் மேலே இருக்கிற மாதிரி வரும். ஸோ 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ. அதாவது 2x பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே வந்து இன்டகிரேஷனோட ஃபார்முலா. ஸோ லாக் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா படி தான் நம்ம என்னென்னு போடுவோம்னா 2x பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை மைனஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போடலாம். அகைன் 2xஐ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா அது வந்து 2x ஸ்கொயர் பை 2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா 1 மைனஸ் 1 0 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ இது போட தேவையில்லை. லோயர் லிமிட் போட்டிங்கன்னா 1 மைனஸ் 0 வந்து 1ன்னு வரும். லோயர் லிமிட் போடும்போது ஏற்கனவே ஒரு மைனஸு, அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ் வேல்யூவை வந்து கொடுத்துரும். ஹென்ஸ் உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா இதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ ஏன்னா இதுக்கும் நீங்கள் வேல்யூ போடணும்ல. அப்பர் லிமிட் இதுக்கு போட்டிங்கன்னா 1, அந்த 1 தான் இது. லோயர் லிமிட் 0 போட்டால் 0 தான். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து ஏ டாட் என்எஸ் இன்ட்டு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் மேலே உள்ள ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா முதல்ல எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுவோம். ஆனால் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். பட் இந்த ப்ராப்ளமில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி வர்றது வந்து கஷ்டம். ஸோ இன்டகிரேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா முதல்ல இசட்டை பொறுத்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ தேர்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா evaluate double integral a dot n into ds if a vector is equal to 4x into I vector minus 2y square into j vector plus z square into k vector and s is the surface of the region bounded by x square plus y square is equal to 4, z equal to 0, z equal to 3. ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்கிற கொஸ்டின். ஸோ மேலே செஞ்ச மாதிரியே தான் வந்து இது செய்யணும். ஸோ இப்போ நம்ம இங்கே
என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் செய்ய போகிறோம். எஸ்ஸை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுக்க போகிறோம். எஸ் இஸ் டிவைடட் இன்ட்டு 3 பார்ட்ஸ், S1, S2, S3. வேர் S1ங்கிறது என்னது அப்படின்னா டினோட் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த ரீஜியன். இந்த இது கொடுத்துருக்காங்களே x² + y² = 4. இதை வந்து நம்ம S1 அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். அண்டு S2 டினோட் த பிளேன் சர்ஃபேஸ் Z = 0 வந்து நம்ம S2 அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். S3 வந்து Z = 3 அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். If we use cylindrical coordinates r, θ, z for the specifications of the point. ஸோ இது வந்து cylindrical coordinate அப்படிங்கிறதுனால r, θ, z வேல்யூவை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஜென்ரலாக என்னென்னு போடுவோம் அப்படின்னா r, θ, இசட்னு எடுத்தோம் அப்படின்னா கேல்குலஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. x = r cos θ அப்படின்ட்டு போடுவோம், y = வந்து r sin θ அப்படின்ட்டு போடுவோம். இப்போ நீங்கள் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா x² + y² = r² cos² θ ப்ளஸ் r² sin² θ அப்படின்ட்டு வரும். ஸோ இதுலேருந்து r² பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா cos² θ ப்ளஸ் sin² θன்னு இருக்கும். அதனோட வேல்யூ வந்து 1. அப்போ உங்களுக்கு என்னென்னு கிடைக்குன்னா r² வேல்யூ வந்து x² + y² அப்படின்ட்டு கிடைக்கும். பட் உங்களுக்கு x² + y² வேல்யூ வந்து கொஸ்டினில் வந்து 4 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து r² வேல்யூ வந்து நம்ம 4 அப்படின்ட்டு போடுவோம். அப்போ r வேல்யூ வந்து உங்களுக்கு 2 அப்படின்ட்டு ஆகும். ஸோ r வேல்யூ 2 அப்படின்ட்டு ஆச்சு அப்படின்னா அப்போ x வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். x = r cos θங்கிறதுனால இது வந்து 2 cos θ அப்படின்ட்டு கிடைக்கும். அதை மாதிரி y = r sin θ அப்படிங்கிறதுனால இது வந்து 2 sin θ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 2 cos θ, ஒய்க்கு பதிலாக 2 sin θன்னு போட்டிருப்போம். தேர்ட் குவாட்ரண்ட் அப்படியே தான் இருக்கும், z = z அப்படிங்கிறது. ஸோ இப்போ கொஸ்டின்லேருந்து நம்ம π = x² + y² - 4 அப்படிங்கிறது எப்பவும் போல் எடுத்து எழுதுவோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ∇ π கண்டுபிடிக்கணும். ∇ π கண்டுபிடிச்சதுக்கப்புறம் n வெக்டார் கண்டுபிடிக்கணும். n வெக்டார் = ∇ π / |∇ π. அதனால இந்த வேல்யூவை எழுதிடுவோம். இப்போ ds1 பார்த்தோம் அப்படின்னா அது r × dz dθ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக r × dr dθ அப்படின்ட்டு போடுவோம். பட் இங்கே z = அந்த zங்கிறத அப்படியே வச்சுருக்கிறதுனால ds1 வந்து r × dz dθ அப்படின்னு எழுதிக்கலாம். பட் r வேல்யூ 2 அப்படிங்கிறதுனால 2 × dz dθ அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஏ வெக்டார் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, அதில் எக்ஸுக்கு பதிலாக 2 cos θ, ஒய்க்கு பதிலாக 2 sin θ, இசட்டுக்கு பதிலாக இசட். அதை அப்படியே போட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ வெக்டாரோட வேல்யூ வந்து 8 cos θ × I வெக்டர் மைனஸ் 8 sin² θ × J வெக்டர் ப்ளஸ் z² × K வெக்டர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இங்கே எப்போவுமே வந்து θ வேரிஸ் ஃப்ரம் 0 to 2π தான். ஸோ மொத்த ஃபுல் குவாட்ரண்ட்டை தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கும் வந்து மேக்ஸிமம் π/2 வேல்யூ. மொத்தமாக 4 குவாட்ரண்ட் சேர்ந்துச்சு அப்படின்னா 0 to 2π அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அதை மாதிரி z வேரிஸ் ஃப்ரம் 0 to 3. ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க z = 0 to 3 அப்படின்ட்டு. ஸோ z வேரிஸ் ஃப்ரம் 0 to 3 அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஓவர் த சர்ஃபேஸ் S1க்கு வந்து a.n நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு a வெக்டர் டாட் n வெக்டர். n வெக்டரும் வந்து நம்ம மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், cos θ × I + sin θ × J அப்படின்ட்டு. ஸோ இதை போட்டிருப்போம். டாட் டிஎஸ்க்கு பதிலாக 2 × dθ dz. ஸோ இப்போ டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ டாட் ப்ராடக்ட் எடுக்க தெரியும்ல, I தானே 1. அப்போ 8 cos² θ அகைன் J.Jவும் 1ங்கிறதுனால 8 sin³ θ × 2 dθ dz. K டேர்மே இல்லைங்கிறதுனால இது 0 ஆயிரும். இப்போ இதுலேருந்து ஒரு 8 வந்து நம்மளால் பொதுவாக எடுக்க முடியும். ஏற்கனவே இங்கே 2 இருக்குது. அப்போ 8 × 2 வந்து 16 அப்படின்ட்டு கிடச்சிரும். அதுக்கப்புறம் உள்ளே எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா cos² θ மைனஸ் sin³ × dθ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ dz வேல்யூ தான் வந்து உங்களுக்கு 3. ஏன்னா dz வந்து ஃபஸ்ட்டே நம்ம இன்டகிரேட் பண்ணிட போகிறோம். ஸோ dz இன்டகிரேட் பண்ணால் z வேரிஸ் ஃப்ரம் 0 to 3 அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு 3ன்னு கிடைக்கும். அந்த 3 தான் வந்து இது. ஓகேவா?
அப்போ நம்ம மிச்சம் இருக்கிற வேல்யூ வந்து தீட்டாவை பொறுத்து மட்டும் இன்டகிரேட் பண்ணால் போதும். பட் காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் சைன் கியூப் தீட்டாவையும் இன்டகிரேட் பண்ணுறது காம்ப்ளிகேட்டட். அதனால இதுக்கு பதிலாக ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 1 + cos 2 θ / 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதே மாதிரி 4 sin cube theta sin 3 theta is equal to 3 sin theta minus 4 sin cube theta. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். sin 3 theta is equal to 3 sin theta minus 4 sin cube theta அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம sin cube thetaவோட வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடியும். அப்போ அது 3 sin theta minus sin 3 theta by 4 அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா அகைன் இப்போ 4 வந்து நம்ம எல்சிஎம்மாக எடுப்போம். ஸோ ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 16 × 3 வந்து 48. ஸோ அந்த 48 தான் இங்கே நம்ம வெளியில் எழுதியிருக்கிறோம். இப்போ 4 எல்சிஎம்மாக எடுத்தோன்னா இந்த டேர்மில் மட்டும் ஒரு 2 மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ 2 மல்டிபிள் பண்ணியிருப்போம். அகைன் இந்த மைனஸை வந்து நீங்கள் உள்ளே ஆட் பண்ணணும். ஸோ மைனஸை உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து -3 sin θ + 3 sin 3 θ அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறது வந்து ஈஸி. இன்டெக்ரல் ஆஃப் காஸ் தீட்டா வந்து சைன் தீட்டா, இன்டெக்ரல் ஆஃப் சைன் தீட்டா பார்த்தோம் அப்படின்னா அது வந்து -cos தீட்டா. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2 × dθ வந்து தீட்டா தான். காஸ் 2 தீட்டாவை இன்டகிரேட் பண்ணான்னா சைன் 2 θ / 2 அப்படின்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் -cos θ அப்படின்ட்டு கிடைக்கும். பட் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து ப்ளஸ் ஆயிரும். இந்த இடத்துல வந்து ப்ளஸ் வரும் ஆக்சுவலாக உங்களுக்கு, ஏன்னா -× - வந்து ப்ளஸ் அப்படிங்கிறதுனால. அப்போது அகைன் சைன் 3 θவை இன்டகிரேட் பண்ணால் -cos θ / 3, அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ. ஸோ இதை போட்டுட்டிங்க அப்படின்னா 48/4 இன்ட்டு இப்போது லிமிட்டை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். அப்பர் லிமிட் வந்து 2π, அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இதில் sin 4π அப்படிங்கிறதோட வேல்யூ வந்து 0, cos 2πயோட வேல்யூ வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 2 × 2π வந்து 4π அப்படின்ட்டு எழுதிடலாம். sin 4πயோட வேல்யூ வந்து 0, cos 2πயோட வேல்யூ 1ங்கிறதுனால 3 × 1 வந்து 3 அப்படின்ட்டு எழுதுவோம். அகைன் cos 6πயோட வேல்யூவும் வந்து 3 தான். அதனால வந்து இதை வந்து 1/3 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் லோயர் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 × 0 0, sin 0 0, cos 0 வேல்யூ 1ங்கிறதுனால இது 3ன்னு வரும். இது வந்து ஒரு 1/3 அப்படின்ட்டு வரும். ஸோ அந்த 3யும் 1/3யும் தான் வந்து இந்த வேல்யூ. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 48π அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஓகேவா? இது அலாங் S1. ஸோ அலாங் S2 பார்த்தோம் அப்படின்னா a.n × ds. ஸோ ஏவோட வேல்யூ வந்து இது டாட் டி. இதை மாதிரி S2 S3 எடுக்கும்போது முன்னாடியே ப்ராப்ளமில் வந்து பார்த்துருப்போம். இதை வந்து ஃபஸ்ட்டு -k வெக்டர் அப்படின்ட்டு எடுக்கணும். என்னோட வேல்யூவை வந்து -k வெக்டர்னு எடுக்கணும். எப்போனா z = 0 இருக்கும்போது. ஸோ z = வேறு ஏதாவது வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த n வெக்டரை வந்து +k வெக்டர் அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ -k × k × dx dy அப்படின்ட்டு வரும். ஏன்னா இது z ஆக்சிஸ் தானே. ஸோ z ஆக்சிஸை பொறுத்த வரையில் dx dy அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இப்படி எழுதிட்டிங்க அப்படின்னா இது k.k மட்டும்தான் 1. ஸோ z² × dx dy அப்படின்ட்டு இருக்கும். பட் S2வை பொறுத்த வரையில் zோட வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு தெரியும். ஸோ இது 0 × anything 0 தான் கிடைக்க போகுது. அதனால 0 அப்படின்ட்டு எழுதிடலாம். அதே அலாங் S3 பார்த்தீங்க அப்படின்னா a.n × dsக்கு n பதிலாக +k வெக்டர் அப்படிங்கிறத போடுவோம். இங்கேயும் வந்து z² × k வெக்டர். பட் இங்கே zோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 3ன்னு எடுத்திருப்போம் அலாங் S3யில். ஸோ zக்கு பதிலாக 3 அப்படிங்கிறத நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 9 × dx dy அப்படின்ட்டு வரும். பட் dx dyயை வந்து நம்ம r × dr × dθன்னு எழுதிக்கலான்னு நமக்கு தெரியும். ஏன்னா
சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டை நம்ம எழுதி வச்சுருக்கோம். x ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டான்னு எடுத்தாலே டிஎக்ஸ் டிஒய்யை ஆர் இன்ட்டு டிஆர் இன்ட்டு டி தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இது ஏற்கனவே நம்ம கேல்குலஸில் படிச்சிருக்கோம். ஸோ ஆர் இன்ட்டு டிஆர் இன்ட்டு டி தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ தீட்டாவோட லிமிட் எப்போவுமே 0 to 2π தான். ஆரோட லிமிட் 0 to 2 தான் நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு நமக்கு கிடைச்சிது ஒரு ஸ்டெப்பில். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது தானே இருந்துச்சு. அதனால 0 to 2 அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிட முடியும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 36π அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா ஸோ த இன்டெக்ரல் சர்ஃபேஸ் என்னதுன்னா S1 S2 S3 மூணையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு தேர்ட் ஒன்னுக்கு மட்டும்தான் வேல்யூ கிடைச்சது, செகண்ட் ஒன் 0. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 84π அப்படின்ட்டு கிடைக்கணும். ஸோ இதுதான் வந்து இதுக்கு ப்ராப்ளம்க்கு உண்டான ஆன்சர். ஸோ evaluate a dot n into ds where a vector is equal to this and s is the surface of the region bounded by x square plus y square is equal to 4. ஸோ இங்கே வந்து s is the surface of the region contain பண்ணியிருக்குது அப்படிங்கிறதுனால மேலே வந்து நம்ம அந்த மாதிரி இது பண்ணலை. இது பவுண்டட் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறதுனால பவுண்டட் ஆச்சு அப்படின்னா இதை மாதிரி ரீஜியன்ஸை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண தான் வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு ரீஜனுக்கும் தனித்தனியாக. ஸோ அதனால் ரீஜனை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம செஞ்சுருப்போம். ஸோ இந்த 3 ப்ராப்ளம் வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள். ஸோ ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஷோ தட் ஆர் டாட் என் இன்ட்டு டிஎஸ் is equal to 3 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். வேர் s is the surface of the cube bounded by the planes x is equal to 0, x is equal to 1, y is equal to 0, y is equal to 1, z equal to 0, z equal to 1. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர் வெக்டருக்கு நமக்கு தெரியும்ல xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk அப்படின்ட்டு அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே n வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டெல் பை வேல்யூவே பையோட வேல்யூவே இல்லை. அதனால டெல் பை வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த பிளேன்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு எடுத்துருவோம்னா இதை வந்து S1 எடுங்க, இதை வந்து S2ன்னு எடுங்க. அது மாதிரி y ஈக்குவல் டு 0னா S3, y ஈக்குவல் டு 1னா S4, z ஈக்குவல் டு 0னா S5, z ஈக்குவல் டு 1னா S6 அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ இதை பொறுத்த வரையில் என்னோட வேல்யூ வந்து -i வெக்டர் அப்படின்ட்டு எடுப்போம். S2வை பொறுத்த வரையில் என்னோட வேல்யூ +i வெக்டர். அது மாதிரி S3யோட வேல்யூ வந்து -j வெக்டர். S4ல n ஈக்குவல் டு +j வெக்டர். அதை மாதிரி S5ஐ பொறுத்த வரையில் n இஸ் ஈக்குவல் டு -k வெக்டர், S6 இஸ் ஈக்குவல் டு +k வெக்டர் அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. r ஈக்குவல் டு xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk அப்படின்ட்டு தெரியும். அப்போ r டாட் n வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் r டாட் n இன்ட்டு ds போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 அப்படிங்கிறது வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.